சூப்பரான சுண்டல் ரெசிபி சீரீஸ்ல நம்ம இன்னைக்கு எபிசோட் 3ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருப்பு சுண்டல் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சு எடுத்து வந்திருக்கோம். அதை வந்து ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து சிறிதளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 7 to 8 விசில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. சுண்டல் எல்லாமே வந்து நல்லா வெடிச்சு மாவாகிற வரைக்கும் நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்து கடுகு பொரிஞ்ச உடனே 4 வரமிளகாய் சேர்த்துட்டு சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட அரை பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம், அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம், வரமிளகாய் எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருக்க சுண்டலை அதுல சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் தண்ணியோட சேர்த்துக்கலாங்க. அடுத்ததா வந்து ஒரு மிக்சர் ஜார்ல 2 துண்டு தேங்காய், அது கூட ஒரு பச்சை மிளகாய், சிறிதளவு கொத்தமல்லி இலை, அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சு எடுத்துட்டு இப்போ அரைச்ச தேங்காவும் இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தேங்காய், வெங்காயம், அது கொடுத்து சுண்டல் எல்லாமே சேர்ந்து வரும் பொழுது சிறிதளவு உப்பு தேவைப்பட்டதுன்னா அதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு மேல பாத்தீங்கன்னா கொஞ்சமா கேரட்டை வந்து திருவி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துட்டு அதுக்கு ரொம்பவும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக மாங்காய் துருவல் கொஞ்சம் வச்சிருக்கோங்க, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான டேஸ்டோட இந்த சுண்டல் இருக்குங்க. இந்த சுண்டலை நீங்களும் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபுடி தமிழா ஃபாலோ பண்ணுங்க.